ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நடிகர் விஷால் அவர்களுக்கு திருமணமா அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். சம்பவமா அது உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்க நேற்று ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம வந்து தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் எதையுமே பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக தீர விசாரிச்சுட்டு என்ன மேட்ரு, உண்மையாகவே விஷால் இந்த வாட்டியாச்சும் கல்யாணம் பண்ணுவாரா அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு சில தகவல்களை வந்து நான் கேள்விப்பட்டேங்க. பயங்கர குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அந்தளவுக்கு ஒரு சில பேர் வந்து சினிமா வட்டாரத்தில் பேசி நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், எப்பா இந்த வீடியோவில் நான் விஷால் அவர்களை பற்றி தப்பாக எதுவும் பேசலப்பா, சினிமா வட்டாரத்தில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டை தான் பேசுகிறேன். எதுக்கு இந்த டிஸ்க்ளைமரை வைக்கிறேன்னா, விஷாலை பற்றி வீடியோ போட்டாலே அவரோட ஐடிவிங்கிலிருந்து வந்து நம்மளை நோட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உடனே தூக்குன்றாங்க. எதுக்குங்கன்னு கேட்டால் காரணம் கிடையாது, நீ விஷாலை பற்றி நீ பேசவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில இடத்துல நம்மளை மிரட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எந்த வீடியோவும் தூக்குனது கிடையாது. முடிஞ்சா செஞ்சுட்டு போய் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பேசுறது யாரையும் தாக்கி பேசுறது கிடையாது, இருக்கிற ஃபேக்டை தான் பேசுகிறோம், அவ்வளோதான். வேற என்ன சொல்கிறது இதுக்கு மேலே. அதனால் இதுக்கு மேலே வளவலன்னு வளர்க்காம என்ன மேட்ரு அப்படின்றத சொல்லிடுறேன். அதாவது நேற்று விஷால் அவர்கள் என்ன பண்ணார், விஷால் மற்றும் அவரோட வருங்கால மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகிடா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போன உடனே நம்ம சாய் தன்ஷிகா அவங்க கிட்ட, அந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க, அதனால் அவங்க கிட்ட மைக்கை கொடுத்தோன்னா அவங்க என்ன சொன்னாங்க, விஷால் சொல்லிட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம கூட ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் விஷால் அவர்களை பற்றி சொல்ல போகிறாங்க, ஸ்ரீரெட்டி சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தா டக்குன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. நானும் விஷால் அவர்களும் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அட போமா, இது கேட்டு புளிச்சு போச்சு. ஏகப்பட்ட நடிகைகள் இந்த மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் விஷால் அவர்கள் வாயை திறந்து எதுவுமே சொன்னது கிடையாது. அந்த மேடையிலேயே அவர் சொல்லலாமா, நீ மட்டும்தாம்மா பேசினேங்கிற, அவர் வந்து செய்ய தான் காமிச்சுனுங்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம். ஆனால் விஷால் அவர்களோட தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஆகஸ்ட் 29 நடிகை சாய் தன்ஷிகா மற்றும் விஷால் அவர்களுக்கு திருமணம் ஓரளவுக்கு முடிவு ஆயிடுச்சு. யார் முடிவு பண்ணான்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணப்பா என்னப்பா, அவர் தான் வந்து கட்டடத்தை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு திருமணம் அப்படி இப்படின்ற சவால்லாம் விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டட வேலை இப்போ மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. நானும் நடிகர் சங்கத்தில் போய் பார்த்தேன், பயங்கரமாக பில்டிங்லாம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ இரும்பு ராடுகளெல்லாம் போட்டு எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஆகஸ்ட் 15 வந்து இவங்க திறப்பு விழா நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து வெளில வந்துருக்குது. அதனால் சொன்ன மாதிரி விஷால் அவர்கள் ஒருவேளை திருமணம் பண்ணி போகிறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் அவரோட பழைய டைரியெல்லாம் புரட்டி போட்டால் சஞ்சய் ராமசாமி கதை மாதிரி ஒரு சில கதைகள் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்தது. அதை வந்து கேட்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. இந்த ஆள் மூவி ப்ரமோஷனுக்காக கூட பண்ணியிருப்பான்ப்பா, ஏன்னா இந்த ஆளுக்கு இப்போ எந்த படமும் கிடையாது. மதகஜராஜா நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 20 கோடி ரூபா கொடுத்தா தான் நடிப்புன்னு ஒத்த காலில் நின்றுக்கிறாரு. இது வரைக்கும் எந்த படமும் கமிட்டும் ஆகலை. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் மக்கள் நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும்ல. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார், கை நடுக்கும் கால் நடுக்கும், எங்கேயாவது கூட்டத்தில் போனால் மயங்கி அடிச்சு உழுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதில் இந்த திருமணம் கெலாட்டாவும் ஒரு சின்ன ஸ்டண்ட்டு தான். ஏன்னா இது வந்து இவருக்கு புதுசு கிடையாதுங்க. இவர் முதல்ல ஆரம்பிச்சது யார்கிட்ட இருந்து இந்த திருமண ஸ்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் அவர்கள்ட்ட இருந்தான். ஏன்னா வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் சரத்குமார் அவர்கள் நடித்த ஐ லவ் இந்தியா அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சதே விஷால் அவர்களோட தந்தை தான். அதுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நட்பு இருக்கு. அப்படியே சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்துருக்காங்க. இதனால ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. நம்மளும் ரொம்ப நம்பியாச்சு, ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி. இதுக்கு அப்புறம் தான் விஷால் அவர்கள் ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சார். என்னன்னா, நான் நடிகர் சங்க தேர்தலில் நிற்க போறேன், சரத்குமார் அவர்களை போட்டி போட்டு அப்படின்ற மாதிரி நின்னாரு. அதுலேயே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி சரத்குமார் அவர்களோட கோவத்தை சம்பாதிக்க இவர் அந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்னங்க, ஆட்டோமேட்டிக்கலி பொண்ணு வந்து இவரை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது தாண்டா சாக்குன்னு சொல்லி அந்த பொண்ணையும் கட்டி விட்டாச்சு. அதுவும் போய் வேற ஒரு பாடி பில்டரை போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயாச்சு. இதுக்கப்புறம் இவர் தனிமையில் தான் வாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவார்னு பார்த்தா இல்லைங்க, அடுத்ததே வேற ஒரு நடிகை பிடிச்சாரு. அந்த நடிகை வேற யாரும் இல்லை, நடிகை லக்ஷ்மி மேனன் அவர்கள். ஏன்னா ஒரு சில படங்களில் இவரே ஒரு சில குறியீடு இவரே வெளியிடுவார், நம்ம எதுவும் கேட்டிருக்க மாட்டோம், ஆனால் இவரே அதை பற்றி பேசுவார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிமா நான் வரட்டுமா போட்டுமா அப்படின்ற மாதிரி சில குறியீடுகளை வைப்பாரு. இவங்களோட ஜோடி போட்டு ஒரு 2-3 படம் நடிப்பாரு. அந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கில்மா சீன்ஸ்லாம் வைப்பாரு. வச்சு கிட்டத்தட்ட இவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்கல்ல, அதனால என்ன நடந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸே மைண்ட் செட் ஆனதுக்கு அப்புறமா எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைங்க, நாங்கள் ரெண்டு பேரும் காதல்லாம் பண்ணலை, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, திருமணம்லாம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பட்டுன்னு கட்டி விட்டுருவாரு. அது கொஞ்சம் காலம் வந்து ஒரு பப்ளிசிட்டியாக போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இதை முடிச்ச உடனே அடுத்தது இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் வந்து எந்த நடிகையோட காதலும் கிடையாது, நான் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறேன், அந்த பொண்ணோட பேர் தான் அனிஷா அல்லா ரெட்டி. இனிமேல் என்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு நடிகைகளுக்கும் இடம் இல்லை, நான் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் பொண்ணை நான் திருமணம் பண்ண போகிறேன், இனிமேல் எந்த நடிகையும் குறுக்கில் வராதிங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீரெட்டிக்கு கொண்டு இவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் யாரையும் ஒரு பெருசாக கண்டுக்காம இவர் என்ன பண்ணாருன்னா, இங்கே பாருங்க 2019
எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது 2020 அக்டோபர் மாதம் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் நடந்தது. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்லப்பா விஷால் ஓரளவுக்கு பொறுப்பாக செட்டில் ஆகிட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா கரெக்டாக 2020 வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே அனிஷா எல்லாம் ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்றாங்க. என்னன்னா, எனக்கும் விஷாலுக்கும் இனிமேல் திருமணம் கிடையாது, நான் வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி. என்னடா ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா ஒரு சில ரூமர்ஸ் வந்துருச்சு. ரூமருங்க, நோட் பண்ணிக்கோங்க, நானா கட்டுற கதை இல்லை. என்ன ரூமர்னா, லக்ஷ்மி மேனன் அவர்கள் தான் இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்தது. இது பெருசாக நம்புற மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம சோர்ஸில் கேள்விப்பட்டது விஷால் அவர்கள் ஏகப்பட்ட சிலுமிஷங்கள் வந்து சினிமா ஃபீல்டில் இருந்து பண்ணனால அவரோட பேர் வந்து நாரி போயிடுச்சு, இதனால் கூட இந்த கல்யாணம் வந்து கால் ஆஃப் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனால் என்ன ரீசன் அப்படின்றது ப்ராப்பராக தெரியல. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அனிஷா அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் விஷால் அவர்கள் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இமீடியட்டாக டெலிட் பண்ணிவிட்டு அதே 2020 வருஷம் வேறு ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்கப்பா. ஸோ இதோட விட்டாரா நம்பால். இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சுனைனா அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணார். என்ன படம் அது? லத்தின்ற ஒரு படம் பண்ணும்போது சுனைனா அவர்களுக்கும் இவருக்கும் திருமணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் ட்ராமா ஒன்று போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் இந்த ட்ராமா வந்து ரொம்ப நாள் போய் இது பொய்யா வந்துடும் அப்படின்றதுக்குள்ள சுனைனா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க. என்னன்னா, நான் ரொம்பவே ஃபேமஸான ஒரு துபாய் யூடியூபரான கலீத் அலி அப்படின்றவரை வந்து நான் காதலித்து கொண்டிருக்கிறேன், அவருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, நான் 2வது மனைவியோ வாக்கப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டோன்னே விஷால் அவர்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டாருப்பா. அதோட விட்டாரா நம்பால். இதுக்கப்புறம் அபிநயா அப்படின்ற ஒரு நடிகையோட கட்டி பிடிச்சி ரொம்ப அப்படியே ஆத்மார்த்தமாக ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்தாரு. இதை பார்த்தோன்னே யார் வளர்த்து விடுவாங்களோன்னு தெரியல, எவனோ ஒருத்தன் வளர்த்து விட்டுட்டான், இவங்க 2 பேருக்கும் திருமணம் அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி மேடையில் ஒரு சில ட்ராமாக்கள்லாம் பண்ணாங்க. 2 பேரும் மாற்றி ஒரு வேளை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா அபிநயா கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. என்னன்னா, அங்கே பாருங்க, ஏற்கனவே 15 வருஷமா என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை நான் காதலித்து கொண்டிருக்கிறேன், அவரை தான் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு நடுவில் விஷாலை கொண்டு வந்து கோத்து விட்டா என் 15 வருஷம் காதல் காலி ஆயிடும்பா, அதனால இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆள் கிடைக்காம நம்ம ஆள் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தார். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன பப்ளிசிட்டிஸ், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கை நடுக்கம் கால் நடுக்கம், ஸோ இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பப்ளிசிட்டி பண்ணிட்டு ஒரு மெகா பப்ளிசிட்டி ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருப்பார் போல இருக்கு. நான் எந்த முடிவுக்கும் வரலைங்க. இதெல்லாம் வச்சு கோத்து சேர்த்து பார்க்கும் போது தான் தெரியுது இதுவும் நாடகமாக இருக்கலாம் போலப்பா அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எப்படி இவங்களுக்குள்ள கனெக்ஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சாய் தன்சிகா அவர்கள் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல தமிழ் பெண் தான் அவங்க. இருந்தாலும் அந்த விழித்திரு அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்டில் நம்ம டிஆர் அவர்கள்கிட்ட இவங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் ஆச்சு. அதில் இவங்க ரொம்ப அசிங்கப்பட்டு ஒரு மாதிரி நின்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நேரத்தில் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையும் வந்துருச்சான். அந்த பிரச்சனையிலிருந்து சால்வ் பண்ணி விட்டவர் நம்ம விஷால் அவர்கள் தான். அன்னிலிருந்து இவங்க 2 பேரும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்காங்க. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நெருக்கத்தின் விளைவு தான் நம்ம 2 பேரும் ஏன் திருமணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து 2 பேரும் ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷனோட ஒரு 1 மாதம் சுற்றி இருக்கிறாங்க. இப்போ தான் அதை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா, இன்னும் 2 மாதம் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்குள்ளே விஷால் அவர்கள் ஏதாவது ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டார்னா இதுவும் ஒரு ட்ராமா, இதுவும் ஒரு என்னன்னு சொல்கிறதுங்க, அதை எப்படி சொல்கிறது, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி இதையும் நம்ம கடந்து போயிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புது நடிகை வந்தால் அவர் அவங்களோட கோத்து வச்சு பேசி அது ஒரு நியூஸாக வரும். இல்லை இவங்களோட கூட செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷன் விஷால் அவர்களை பற்றி. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இதை பற்றி அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், மற்றும் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமான சினிமா விஷயங்களை பற்றி பேசுவோம், அலசி ஆராய்வோம், எல்லாத்தையும் பேசுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சினிமா சீக்ரெட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.